வேளாளர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வேளாளர் இந்த பல்லர் அப்படின்னு வருதுங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் நான் வந்து சில விஷயத்த உங்க மாதிரி அறிஞர்கிட்ட கேட்டுதான் நான் தெளிவுபடுத்திக்கணும். நீங்க சொன்னீங்கன்னாக்கா நீங்கெல்லாம் பல கல்வெட்டுகள் ஆராய்ஞ்சு பல இன்ன காலமா இருந்து ஒவ்வொரு சமூகத்துக்கான கூரையெல்லாம் நீங்க ஆய்ந்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மனிதர். இப்ப பல்லர்களுக்கு வேளாளர் என்ற பெயர் ஏதாவது இதுக்கு முன்னாடி சங்க காலத்திலோ அல்லது தொட்டெடுத்து பின்னாடி அடுத்த காலத்திலோ சங்கம் மருவி காலத்திலோ அல்லது பக்தி இலக்க ஆன்மீக அந்த பக்தி இலக்கிய காலத்திலோ அல்லது அதற்கு பிறகு 10ஆம் நூற்றாண்டிலோ 15ஆம் நூற்றாண்டிலோ அல்லது விஜயநகர பேரரசு காலத்திலோ ஆங்கிலேயர் இஸ்லாமியர் இந்த காலத்துல ஏதாவது ஒரு காலத்துல வேளாளர் என்ற பெயர் அவர்களுக்கு இருக்குதா? தங்களுடைய விளக்கமான பதில கேட்டுக்கிறாங்களா? ஐயா, பல்லர் சமூகத்துக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் வேளாளருங்கிற பேரும் இல்ல, வேளாளருங்கிற பட்டமும் இல்ல. தெரியுதுங்களா? அதாவது சங்க காலத்துல இவங்க தன்னை மல்லர்னு சொல்லிக்கிட்டாங்க. மல்லர்னு ஒரு இனம் இருந்துச்சு, மலவர்னு ஒரு இனம் இருந்துச்சு, மறவர்னு ஒரு இனக்குழு இருந்துச்சு. இப்படி இனக்குழுக்களாகவும் அதாவது திணை நில மக்களாகவும் இருந்தவர்கள் இது. அதுல மல்லர்னு ஒரு சமூகம். அந்த பல்லா பல்லா மல்லா மல்லான்னு சொல்லி, அதாவது முக்கூடர் பல்ல முத அந்த ஒரு வாக்கியம் வருது. அதை வச்சுக்கிட்டு தாங்க தான் மல்லர், நாங்க வந்து வேளாண்மை குடிய சேர்ந்தவங்க வேளாளர் அப்படிங்கறத சொல்றது ஒரு 50, 60, 70 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் அவங்க சொல்லிக்கிட்டாங்க. ஆனா எந்த காலத்திலையும் இவங்க வந்து வேளாளர் அல்லது வேளாளர்னு சொல்லிக்கிற ஒரு இது எந்த கல்வெட்டுலயும் இல்ல. ஆனா 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பல்லருங்கிற சமூகமே கல்வெட்டுல இல்ல, வரலாற்றுலயும் இல்ல. அதனால அதாவது பல்லர் வந்து வீரபாண்டியனுடைய காலத்துல திருமயம், புதுக்கோட்டை திருமயங்கிற ஒரு ஊர்ல இருக்க சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில்ல இருக்க ஒரு கல்வெட்டு, வீரபாண்டியன் கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல பல்லர் அடிமைன்னு தான் இருக்கு. பல்லர் அடிமை. அதாவது ஐயா என்ன சொல்றீங்கன்னா, பல்லர் என்பவர்கள் மல்லர் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள் என்றும், அதே சமயத்தில் தாங்கள் தான் வேளாளர் என்று பிரகடனப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது அவர்கள் சொல்லுகிற கூற்று. ஆனா ஐயா என்ன சொல்றீங்கன்னா, பல்லர்கள் சங்க காலத்திலே இருந்தோ அல்லது தொற்றெடுத்தோ எதுவுமே அவங்களுக்கு ஆதாரம் பல்லர்னு இல்ல, அவர்கள் மல்லரும் அல்ல. ஆனா வீரபாண்டியன் காலத்துலதான் பல்லர்களை பற்றி அடிமை அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்குதுன்னு ஐயா சொல்றீங்க. அப்ப என்னோட சந்தேகம் என்னன்னா, அந்த மல்லர் என்பது பல்லர் அல்ல என்பது பல அறிஞர்களுடைய கருத்து. மல்லர் என்பது பல்லர்கள் அல்ல, இவங்க வந்து பிற்காலத்துல தான் இங்க வந்திருக்கணும்னு அவங்க அறிஞர்கள் பலரும் பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப அந்த வகையில் ஐயாவுடைய கூற்று மிக பொருத்தமா வருது. அப்ப அதுக்கு அடுத்த மல்லர்னு கல்வெட்டுக்கள்ல, அதாவது சங்க இலக்கியங்கள்ல மல்லர்ங்கிற கூற்று வருது. மல்லர்களை பத்தி ஒரு 30, 25, 30 இடத்துல இருக்கு. ஆனா 13ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி 15ஆம் நூற்றாண்டுல எல்லாம் அதாவது வேளாளருக்கு மல்லர்ங்கிற பட்டம் இருக்கு கல்வெட்டுப்படி. அதே மாதிரி ஆசாரிக்கு மல்லர்ங்கிற பட்டம் இருக்கு. அதே மாதிரி ஒரு செட்டியாருக்கு மல்லர்ங்கிற பட்டம் இருக்கு. அதனால மல்லருங்கிறது பொது பட்டம். சங்க காலத்துல ஒரு இனக்குழுவை குறிக்கக்கூடிய இதா இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு பொது பட்டமா ஆசாரி, அதாவது ஆசாரிக்கு இது இருக்கு. விராச்சல கல்வெட்டுல ஆசாரிக்கு இருக்கு. மதுரை கல்வெட்டுல வேளாளருக்கு மல்லருங்கிற பட்டம் இருக்கு. அதே மாதிரி இது செட்டியாருக்கும் மதுரை கல்வெட்டு தொகுதியில இது மல்லருங்கிற பட்டம் இருக்கு. அப்ப இந்த மல்லர் அப்படிங்கிற பேரு பல்லர்களுக்கு அல்ல அப்படிங்கறது உறுதியா சொல்லலாம். அப்ப இவங்க 13ஆம் நூற்றாண்டு வீரபாண்டியன் காலத்துலதான் இவங்க வந்து பல்லர் கல்வெட்டு இருக்குனாக்கா அவங்க பிற்காலத்துல தான் வந்து குடியேறக்கணும்னு பட்ட அறிஞர்கள் சொல்றாங்களா? அதுக்கு என்ன ஐயாவுடைய கருத்து என்ன? அதாவது 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பல்லருங்கிற ஒரு இது இல்ல. அதாவது கல்வெட்டுப்படி அவங்க இடங்கை வலங்கை சண்டைன்னா நிறைய ஒரு 15ஆம் நூற்றாண்டுல இருந்து நிறைய கல்வெட்டுகள் பல்லர் சமூகத்துக்கும் பறையர் சமூகத்துக்கும்
இடங்கை வலங்கை சண்டை வருது. அந்த சண்டையில எல்லாம் நிறைய கல்வெட்டுகள் கிடைக்குது. சங்கரன் கோயில், புதுக்கோட்டை, இல்ல இது அதாவது மேலத்தானியம், இது லம்பலக்குடி கல்வெட்டு, தேக்காட்டூர் கல்வெட்டு, இப்படி இடத்துல எல்லாம் இந்த இது இருக்கு. 13ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடித்தான் பல்லருங்கிற சொல்லு கல்வெட்டுல இடம்பெற்றிருக்கு. அதனால இவங்க எங்கேயோ இருந்து 13ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டுக்குள்ள வந்த ஒரு குடிமக்களாத்தான் இருக்கணும். அருமையான கருத்து. அதாவது தங்களை பல்லர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள், ஆனால் மல்லர் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அந்த மல்லர்கள் என்பது வீரன் என்று பொருள்படும். அந்த மல்லர்கள் வேறு பல சமூகத்துக்கும் இருப்பதனால் அது மல்லர் என்பது பட்டம், பட்ட பெயர்தானே தவிர அது ஜாதி பெயர் அல்ல அப்படிங்கிறது ஐயாவுடைய முதல் கூற்று. அதுக்கு அடுத்தது இவங்க வீரபாண்டியன் காலத்துலதான் முதலாக பல கல்வெட்டு அறியப்படுவதால் இவங்க பிற்காலத்தில் வேறு எங்கேனும் இருந்து இங்கே வந்திருக்க வேண்டும் என்பது மறவர் குல திலகமாகிய நமது பணியூர் கருதாசேந்திரனுடைய ஆய்வு.